கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 5 வசனம் 23. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை போல நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா 5:23 பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டுள்ளது. பணத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதி உள்ளவனின் நியாயத்தை நாம் புரட்டி அவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் தக்க பலனை தருவார். இப்படி செய்வது நிமித்தமாய் நியாயத்தை புரட்டுகிறவர்களின் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினபடியால் கர்த்தர் தமது கரத்தை அவர்களுக்கு விரோதமாக நீட்டுவார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணி அவருடைய வேதத்தை வெறுத்து வாழ்வோமானால் நம்முடைய வேர் வாடி போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய சந்ததியே கேள்விக்குறியாகிவிடும். அநியாயமாக பணம் சம்பாதித்து நம் வாழ்வை நாமே கெடுத்து போடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்குமா என்பதை ஆராய்ந்து செய்வோம். அவர் அருவருக்கிறதை செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். நீதியான காரியங்களை செய்வோம். நீதியின்படி வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆகவே நீதியை புரட்டி அநியாயத்திற்கு துணை போகாமல் கர்த்தரை போல் வாழ்வோம். பணத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக வாழாமல் பண ஆசை இல்லாமல் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தில் போதும் என்கிற மனதுடன் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் வேரூன்றி நிற்க செய்வார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய வேதத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீதியை புரட்டி அநியாயத்திற்கு துணை போகாதபடிக்கு எங்களை பரிசுத்தத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.